என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் சுடிதார் மேலே செய்யக்கூடிய ஒரு அழகான டிசைனை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்திருக்க மெட்டீரியல் கிரேப் ஷைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக்கை நான் போத்தீஸில் வாங்கினேன், நிறைய பண்டில்ஸில் இருக்கும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ரவுண்ட் நெக்கில் வந்து டிசைன் பண்ணாமல் நம்ம ஷோல்டர்ஸில் இருந்து அப்படியே கீழே இறங்கின மாதிரி சைடில், அதாவது பாடிக்கு வந்து இப்படி நல்லா ஷேப் கொடுக்குற மாதிரியான ஒரு டிசைன் வந்து நம்ம இதில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் நெக்குக்கு தேவையான அந்த பார்ட்டை விட்டுட்டு சைடில் இது மாதிரி ட்ரா பண்ணி உங்களோட டிசைன் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு ஒரு அவுட்லைன் மட்டும் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது மேலே வந்து ஃப்ரேமை வந்து எந்த இடத்துல டிசைன் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து இது மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இது மேலே நான் வந்து ரவுண்ட் பேட்டர்ன்ஸில் ஒரு சின்ன லீஃப் அதில் அட்டாச் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன் டிசைன். அடுத்தது இதில் நான் யூஸ் பண்ண போகிற த்ரெட் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இது என்ன பிராண்ட் த்ரெட் அப்படின்னு கேட்குறீங்க. இதோட பிராண்ட் வந்து ஆங்கர் எம்ப்ராய்டரி த்ரெட். இந்த த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பீட்ஸ் கொஞ்சம், நெக்ஸ்ட்டு நீடில், ஒரு பிக் சைஸ் நீடில், அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் நீடில். இந்த பிக் சைஸ் நீடில் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, இந்த த்ரெட்டை வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணாமல் அப்படியே வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் வந்து இதில் வச்சு ஃப்ளவர் பண்ண போகிறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இது மாதிரி ஒரு 3 ரோல் இது மாதிரி பண்ணிவிட்டு பெட்டல்ஸ் மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறோம். இதில் ஒரு ஃப்ளவர் பெட்டல்ஸ் அப்படியே ரவுண்டாக செய்கிறோம். உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டில் இது மாதிரி லாங் ஸ்டிச் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்ற பேசிக் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இடையே கரெக்டான கேப் ஈவனாக வந்து விட்டுருக்கோமான்னு பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ இந்த டிசைனை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸில் கூட வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த சைட்ஸில் மட்டும் கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஒரு சுடிதார் இல்லாட்டி எந்த உங்கள் ஃப்ராக் எதில் வேணால் நீங்கள் இது மாதிரி இந்த டிசைனை வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃப்ளவரை. இதை எப்படி வந்து பின்னாடி நாட் போடணும்னு பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு எப்படி நாட் போடுவோமோ அது மாதிரி நாட் போட்டால் போதும். இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்க எல்லா இடத்துலையும் நம்ம இது மாதிரி ஃப்ளவர் டிசைனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், சென்டரில் ஒரு ஒயிட் கலர் பீட் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு நார்மல் த்ரெட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் அட்டாச் ஆன மாதிரி ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துருக்கு இல்லையா, அதில் வந்து நான் இப்போ எம்ப்ராய்டரி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளான லீஃப் எம்ப்ராய்டரி பண்ணால் போதும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடைப்பட்ட இருக்கிற அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நான் கோல்டன் கலர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களோட டிசைன் வந்து நல்லா
ஹைலைட் காமிக்கிறதுக்கு வந்து இது மாதிரி பீட்ஸை வந்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஹைலைட்டாக கிராண்டர் லுக் உங்களுக்கு கொடுக்கும். இந்த க்ரீன் பேஸ்டல் கலர் ஃபேப்ரிக்கு நான் கொடுத்துருக்க இந்த ஆரஞ்ச் அண்ட் எல்லோ காம்பினேஷன் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஒரு ஆஃப் அ பார்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக உங்களால் செய்யக்கூடிய ஒரு டிசைன் இது. நீங்களும் இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.